ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ எல்லா மதங்கள்லையுமே கடவுளை பற்றி ஒரு விஷயம் காமனாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயம் தவறாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, கடவுளுக்கு 1000 பேர், லட்சம் பேர், அதாவது லட்சம் பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, கடவுள் ஒருவர் தான் சொல்கிற முஸ்லீம் மதத்தில் கூட கடவுளுக்கு 1000 பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய தவறு. ஏன் மிகப்பெரிய தவறு அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, இப்போ சரவணன் இருக்கிறேன். லக்ஷ்மின்னு எனக்கு ஒரு பேர் இருக்குதுன்னா அது எப்போ இருந்திருக்கும்? இதுக்கு முந்தைய ஜென்மத்தில் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் லக்ஷ்மியாக இருந்திருப்பேன். அப்புறம் ராமன் பேர் இருந்தால் அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருந்திருப்பேன். கிருஷ்ணன் பேர் இருந்தால் அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருந்திருப்பேன். அப்போ எத்தனை பேர் இருக்குதோ அத்தனை ஜென்மம் நான் எடுத்திருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அத்தனை உடல் எடுத்திருக்கிறேன்னு அர்த்தம். ஜென்மம்னா அதுதான் இல்லையா? ஆத்மா எப்போவுமே இருக்கும். ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அந்தந்த உடலில் இருந்து இல்லையா? இதே உடலில் இருந்து நான் பார்க்குற இதே உலகத்தை வேறு உடலில் இருந்தும் பார்த்துருப்பேன். அப்போ உலகம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் ஆத்மாவாகிய நான் எப்போவுமே இந்த பூமியில் இருக்கிறேன், வெவ்வேறு உடலில். இது எல்லாருக்குமே பொருந்தும். பெரும்பாலும் எப்போவுமே மனித ஆத்மா மனித உடலைத்தான் எடுக்கும், விலங்குகளாலும் பிறக்காது. ஸோ மனிதர்கள் உருவாக்கிய பக்தி புராணங்களில் அந்த மாதிரி தவறுதலாக எழுதிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தவறு தான் கடவுளுக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதோடைய அர்த்தம் என்னென்னா, கடவுள் 1000 ஜென்மம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. அதாவது 1000 அவதாரம், இந்த அவதாரம் எடுத்தார், அந்த அவதாரம் எடுத்தாருன்னும் போது அத்தனை பெயர்கள் வருது இல்லை? ஆக்சுவலாக முஸ்லீம் மதத்தில், கிறிஸ்தவ மதத்துலலாம் கடவுள் பூமிக்கு வருவார்னு கூட அவங்க நம்பலை. ஆனால் பூமியில் வந்து தான் பூமியை படைச்சாருன்னு போட்டிருக்குது. பட் இருந்தாலும் அவங்க கேட்டால் கடவுள்லாம் பூமிக்கு வரமாட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. இயேசு தான் வருவார், பரமபிதா வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வரவே வராதவருக்கு எப்படி 1000 பேர் இருக்க முடியும்? மகிமைகள் இருக்கலாம். அன்பானவன், அமைதியானவன், தூய்மையானவன், கருணை உள்ளமுடையவன், இதெல்லாம் மகிமைகள், பேர் கிடையாது. ஆனால் பேருன்றதுடைய அர்த்தம் என்னென்னா, அத்தனை உடல் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி 1000 பேர்கள் கொண்டவர் கடவுளாக இருந்தால் அவர் பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை அப்படின்னு குரானில் சொன்னது தப்பாயிடும். ஏன்னா இந்து மதத்திலே பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர், ராமர், அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, இவங்க எல்லாருமே பிறப்பாங்க தாய்க்கு. ஸோ தாய் தந்தைக்கு பிறப்பாங்க, வாழ்வார்கள், இறப்பார்கள். நடுவில் சில விஷயங்கள் மிராக்கிளாக பண்ணதுனால அவங்கள கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருபவர்கள் கடவுள் கிடையாது. காரணம், கடவுள் ஒருபோதும் பிறப்பது கிடையாது, அதனால் இறப்பதும் கிடையாது. ஆனால் அவர் இந்த பூமிக்கு வரார். அவர் வந்ததுடைய நினைவாக தான் சிவராத்திரி, சிவ ஜெயந்தி அப்படின்னு வடநாட்டில் கொண்டாடுவாங்க, அவருடைய பிறந்த நாளை. ஆனால் அவர் எப்படி வந்தார்னு யாருக்கும் தெரியாது. முருகன் கோயிலுக்கு போய் பாருங்கள், முருகனுடைய சிலை இருக்கும், மனித உடல் தான் இருக்கும். பிள்ளையார் கோயிலுக்கு போய் பாருங்கள், கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் பாருங்கள், ராமர் கோயிலுக்கு போய் பாருங்கள், சர்ச்சுக்கு போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் மனித உடல் தான் இருக்கும். ஆனால் சிவன் கோயிலில் போய் பாருங்கள், மூலவராக என்ன இருக்கும்? மனித உடல் இருக்காது, லிங்கம் தான் இருக்கும். ஸோ அந்த லிங்கத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறார்னு அர்த்தம். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அது கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக தான் இருக்கார். நம்ம ஆத்மா கூட அப்படி தான் இருக்குது. ஆனால் சின்ன புள்ளிக்கு எப்படி பூஜை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, அதனால் கொஞ்சம் பெருசாக முட்டை வடிவத்தில் வச்சுட்டாங்க. அதுதான் லிங்கம்னு சொல்கிறோம். ஸோ சிவன் மட்டும் அப்படித்தான் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். அதனால தான் அவரை சதா சிவம், சதா சிவமாகவே இருக்கிறார்.
தனக்கென்று சொந்த உடலை எடுப்பது கிடையாது. குழந்தையாக பிறந்து இளைஞனாகி வயோதிகனாகிறதுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் புராண கதைகளிலே பார்த்திங்கன்னா பார்வதி தான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து பிறப்பாங்க இறப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் சிவனை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. சிவன் அப்படியே தான் இருப்பார், அவர் இறக்கலாம் மாட்டார், ஒரே மாதிரியே இருப்பார். ஆனால் உண்மையிலே அதில் கதையில் காட்டுற மாதிரி அவர் மனித உடல் எடுப்பது கிடையாது. மனித உடல் எடுத்தால் தான் இறப்பாங்களே, அதுக்கு வயோதிக நிலை வருமே. இறைவன் டைரெக்டாக ஒரு உடலில் பிரவேசிக்கிறார். யார் உடலில் பிரவேசிக்கிறாரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். எதற்கு பிரவேசிக்கிறார்? இந்த ஞானத்தை சொல்வதற்காக. எப்போ பிரவேசிக்கிறார்? உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. ஏன்? அப்போ தான் இந்த ஞானம் தேவைப்படுது. காரணம், கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கமாக பூமி மாறப்போகுது. அப்போ சொர்க்கத்திற்கு போவதற்கான ஞானத்தை சொல்கிறார். என்ன சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம் அப்படின்னா, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. அப்படித்தான் நாம் இருந்தோம். மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு தான் நமக்குள்ளே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்தது. அப்போ தான் இந்த பூமி நரகமாக மாறிடுச்சு அடுத்த 2500 வருஷம். ஸோ மொத்தமே இது 5000 வருட காலச்சக்கரம் தான் ஒரு கல்பம்னு சொல்லுவோம், 5000 வருஷத்தை. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் சிவபெருமானுடைய வேலை ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பது தான். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஞானம் என்ன? நீங்கள் அழியக்கூடிய உடல்னு நினச்சி தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மயங்கினீங்க. ஆனால் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்விலிருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்பொழுது ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த அழகு உங்களை கொஞ்சம் கூட சலனப்படுத்தலை. அவ்வளோ அமைதியாக, ஆனந்தமாக, தூய்மையாக நீங்கள் மட்டும் இல்லை, அனைத்து ஜீவராசிகளும் இருந்தது. அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒரே நீரோடையில் ஒரே நேரத்தில் தண்ணீர் அருந்தியதுன்னு பைபிள் குரானில் கூட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உலகமாக நம்ம பாரத பூமி தான் இருந்தது. அங்கே வாழ்ந்த மனிதர்கள் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்ததன் விளைவாகவே அவர்களுக்கு நாம் தெய்வம்னு கோயில் கட்டி பூஜை பண்ணுறோம். சிவபெருமானை தவிர அத்தனை பேரும் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். சிவபெருமான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. மாறாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஞானத்தை நமக்கு கொடுத்து சொர்க்கத்திற்கு நம்மளை தயார்படுத்தி அனுப்புகிறேன். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இறைவன் இருக்கக்கூடிய இடமாகிய செம்பொன் நிறமான ஒளி உலகத்துக்கு நம்ம போவோம். அதுதான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்லுவோம். ஸோ இறைவன் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு வருவதற்கு தேவையான குணத்தை நிரப்பிட்டிங்கன்னா சொர்க்கத்தில் பிறவி எடுப்பீங்க. குணம் கம்மியாக இருந்தால் லேட்டாக பிறவி எடுப்போம். ஸோ இப்படித்தான் இறைவன் உலகம் அழியும் பொழுது அழிவற்ற ஆத்மாவை வரப்போகும் சொர்க்கத்திற்கு தகுதிப்படுத்துகிறார். அதனால தான் அவர் கடவுள்னு சொல்கிறோம். அந்த கடவுள் ஒருவர் தான். ஸோ முஸ்லீம்கள் 1000 பேர்னு சொன்னாலும் அல்லான்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் இந்து மதத்தில் வந்து ஈஸ்வரன், சிவன், ருத்ரன், இந்த 3 தான் அதிகமாக சொல்கிறது. ருத்ரன் கூட அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா. சிவன், ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன்ற வார்த்தையை பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. பரமேஸ்வரனை இயேசுவையும் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அவருடைய பேர் சிவன் தான். ஒரே ஒரு பேர் தான். சிவன்னா கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடியவர், ஜோதி ரூபமானவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எல்லோருக்கும் உடல் இல்லையா, நம்மளும் ஆத்மா தான். ஆத்மா மாதிரியே தான் பரமாத்மாவும் இருப்பார், கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. ஆனால் நம்ம உடல் எடுக்கிறதுனால உடலுக்கு பேர், ஆத்மாவுடைய பேர் வெறும் ஆத்மா தான். ஏன்னா அது எந்த நடிப்பும் நடிக்காது உடம்பு இல்லாமல். ஸோ உடம்பு கொண்டு தான் நடிக்குதுன்றதுனால அந்த உடம்புக்கு பேர். இந்த உடம்பு எடுத்து வேறு உடம்பு எடுக்கும்போது அதுக்கு பேர். ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும்தான் அந்த ஆத்மாவிற்கே பேர். ஏன்னா அவர் குழந்தைய பிறக்கிறது இல்லையே, அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது, சொல்கிறதுக்கு வாய் வேணும். அதனால் ஒரு வயோதிகர் உடல், பிரம்மா உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக பேசுகிறது நம்முடைய அப்பா சிவத்தந்தை அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். ஸோ
இந்த பிரம்மகுமார் குமாரிகளுக்கு ஞானத்தை கொடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்ல வைக்கிறேன். அப்படி வென்றவர்கள் தான் சொர்க்கத்தில் தேவதையாக பிறக்கிறாங்க. ஸோ கடவுள் ஒருவரே, அவருடைய பேரும் ஒன்று தான், அவர் வருவதும் ஒரே முறை தான். முழு கல்பத்திலும் பல முறையெல்லாம் வருவதில்லை. இல்லை இந்த அவதாரம் அந்த அவதாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் அவதாரம்னு சொல்லணும். அவர் ஒரே ஒரு முறை தான் அவதரிக்கிறார். ஏன்னா பிறக்கலை, அதனால் அவதாரம்னு சொல்கிறோம். மற்றபடி கிருஷ்ணர் எல்லாருமே தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள். புராண கதையில் சொன்ன மாதிரி அவங்க யாரு கூடயும் சண்டை போடலை, அது வேறு. ஆனால் உண்மையிலே தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் தான் சிவனை தவிர அத்தனை பேருமே. ஸோ அதனால தான் காட் இஸ் ஒன், ஒருவரே. அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது, 5000 வருட காலச்சக்கரத்தின் ஞானம். அதை கொடுத்து அடுத்து வரப்போகிறது சொர்க்கம். அங்கே போகணுன்னா அங்கே இருக்கக்கூடிய குணத்தை இங்கேயே நிரப்பிக்கோங்க. காமம், கோபம், பற்று, பேராசைன்னா என்னென்ன தெரியாத அளவுக்கு உங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்குங்கன்றார். எப்படி அது சாத்தியம்? எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மா பரமசிவனை சதா நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவரை தவிர எதையும் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. எது பண்ணாலும் புத்தியில் அந்த சிவனுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். இருக்க இருக்க ஆத்மா தூய்மையாகும். நான் உடம்புன்றதே மறப்பீங்க. ஏன்னா என் அப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னா எனக்கும் உடம்பு இல்லை தானே. கடவுள் கலியுகத்தின் விஷயத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டுலாம் இருக்கிறது கிடையாது. இப்போ என் அப்பா பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன். இதோடைய நினைவு தான் மகாபாரதத்தில் என் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் காந்தாரி கண்ணை கட்டிக்கிறதாக காட்டப்பட்டு இருக்குது. ஸோ என்ன தான் ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொருத்தரை வணங்கினாலும் எல்லோருமே கடவுள்னு நினச்சி தான் வணங்குறாங்க. இப்போ இயேசுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உண்மையிலே கடவுளுடைய மகிமையை இயேசு கொடுத்துருப்பாங்க. கடவுளுடைய மகிமையை, அதாவது சிவபெருமானுடைய மகிமையை கிருஷ்ணருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக கடவுளுடைய மகிமை ஆத்மா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால அழுக்காயிடுச்சு. அதை தூய்மையாக்குற வேலையைத்தான் இறைவன் செய்கிறார். ஏன்னா நம்மளை தூய்மையாக்குனா எப்போவுமே தூய்மையாக இருக்கிறவரால் தான் அது முடியும். ஸோ எப்போ அழுக்கின் உச்சத்தில் இருக்கிறோமோ அப்போ தான் இறைவன் தூய்மையாக்குற வேலையை செய்கிறார். இந்த விஷயமும் எந்த மதத்துலையுமே சொல்லப்படலை. அதுதான் பிரச்சனை இல்லையா? இப்போ கிருஷ்ணர் பெண்களோட எடுத்தவனே, தங்கை கூட கொடுத்தவனே, அது முதல்ல மகிமையே கிடையாது, அது நிந்தனை. அதே மாதிரி இயேசு எங்களுக்காக ரத்தத்தை கொடுத்து சிந்தினார், பாவத்தை கழுவினார். சரி, ஓகே. அதை மகிமை பாடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது? இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அது உண்மையிலே அவங்களுடைய ஒரிஜினல் மகிமை கிடையாது. இயேசு மதத்தை ஸ்தாபனை பண்ண வந்தார், அவ்வளோதான். அது இயேசுடைய ஒரிஜினல் கதை கிடையாது. எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம். கரெக்டாக சொன்னால் அந்த மகிமைக்குரியவர் இறைவன் மட்டுமே. அப்போ இங்கே என்ன நடக்குது? பிரம்மகுமாரிகளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு ரத்தத்தை சிந்துறாருன்றதை விட அந்த பாவங்களை மன்னிக்கிறார். எந்த பாவத்தை? அவருக்கு பாவம் இழைத்தவர்களை. இல்லை, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது விழா எலும்பில் குத்துறான்னு அவனை மன்னிக்கிறார், பாவம் தெரியாமல் பண்ணிட்டான். அந்த மாதிரி நம்மளை மாற்றுறதுக்கு தான் இறைவன் உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஒவ்வொருத்தரும் ஆத்மா, பாவம் அவங்க ஆத்மாவில் என்ன பதிவாயிருக்கோ அதைத்தான் நடிக்கிறாங்க. இது தெரிஞ்சால் அவங்க மேலே நமக்கு துக்கம் வராது. ஏற்கனவே அது ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு, அதை நடிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றவங்க மேலே கோபம் வராது. மற்றபடி நீங்கள் இயேசுவை மகிமை பாடிட்டு கிருஷ்ணரை மகிமை பாடிட்டு இருக்கிறனால உங்கள் குணம் மாறிடுமா? எதுவுமே மாறாது. எனக்காக ரத்தம் சிந்தினீரே அது இதுன்னு வைங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா எப்படியாவது காப்பாற்றுன்னு கதறிட்டு இருப்பீங்க. ஆனால் அதனால் எதுவும் நடக்காது. ஏன்னா 5000 வருஷம் என்ன நடக்கும்ன்றது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நடக்கும். அதில் நன்மை இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நன்மை இல்லாத மாதிரி கூட தெரியலாம். ஆனால் அதில் கண்டிப்பாக நன்மை இருக்குதுன்ற அசைக்க முடியாத நிச்சய புத்தியோடு நீங்கள் அந்த நேரமே சிரிக்கணும்.
அப்புறம் போக போக அந்த நன்மை உங்களுக்கு தெரியும். இல்லாட்டினா இங்கேயே துடிச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டா அதுக்கப்புறம் நன்மை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நீங்கள் துக்கத்தை அனுபவிச்சிட்டிங்களே. அந்த துக்கத்திலேருந்து விடுபட வைக்கிறதுக்கு தான் இந்த ரகசியத்தை தினம் தினம் சொல்லி மனசில் பதிய வைக்கிறேன். நன்மை மட்டுமே நடக்கும் அப்படின்ட்டு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதில் நம்ம சேனல், வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் போடுவோம். அந்த வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த முரளியை அவசியம் கேளுங்க. இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணாலே கிடச்சிடும். மெயினாக இறைவனை நினைக்கணும், அதுதான் முக்கியம். சாரம் இது தான். ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். நாம் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சி தான் நிறைய பாவம் செஞ்சிட்டோம். நான் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அமைதியான ஆனந்தமான தூய்மையான ஜோதின்றது சதா மைண்டில் ஓடினாலே அந்த ஜோதியின் தந்தை சிவ பரமாத்மாவின் நினைவும் தானாகவே இருக்கும். ஸோ இதன் மூலமாக தான் ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழியும், தேக உணர்வு மறையும், ஆத்மா பலப்படும், ஆத்மாவில் வருமானம் சேமிப்பாகும். அந்த வருமானத்தை தான் அடுத்த 5000 வருடம் நாம் அனுபவிக்க போகிறோம். ஆரோக்கியமான உடல், அளவற்ற செல்வம், தங்கு சங்கர்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம் சொர்க்கம். இது எல்லாமே இப்போ இறைவன் நினைவிலிருந்து தூய்மை ஆகிறதன் மூலமாக கிடைக்கிது. மற்றபடி பஜனை பாடுறது, மகிமை பாடுறது, தீர்த்த யாத்திரைக்கு போகிறது, பட்டினி கிடக்கிறது, காவடி சுமக்கிறது, நெருப்பில் நடக்கிறது, இதனாலெல்லாம் நம்ம கேரக்டர் மாறாது, நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஓம் சாந்தி.